இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்தே மலையாள சினிமா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரேமலு திரைப்படமா இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படமா இருக்கட்டும், ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இங்க தமிழ்நாட்டிலையுமே வெற்றியை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய மற்றொரு மலையாள திரைப்படம் இங்க தமிழ்நாட்டிலுமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. கிஷ்கிந்தா காண்டம். த்ரில்லர்களுக்கு பேர் போன மலையாள சினிமாவிலிருந்து மற்றொரு அற்புதமான த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆழ்மன ரகசியங்களின் முடிச்சுகள் அவிழும் போது என்னவெல்லாம் நடக்கும், மனதின் ஆழத்தில் பாதுகாத்து வைத்த ஓர் ரகசியம் வெளியே வெளிச்சத்துக்கு வரும்போது கிடைக்கும் அதிர்ச்சிகள் நிஜத்தில் நம்மை நிலைகுலைய வைக்குமா, நெகிழ வைக்குமா? இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். டைரக்டர்ஸை தாண்டி ரைட்டர்ஸ் தங்களுடைய ஆளுமையை தனித்தனியா ப்ரூவ் பண்றது அப்படின்றது மலையாள சினிமாவில் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். படத்தினுடைய இயக்குனர் தின்ஜித் ஐயாதன் ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா பல மலையாள படங்கள்ல வேலை பார்த்தவர். 2019 காட்சி அம்மினி பில்லா அப்படின்ற படத்தை இயக்கியவர் தான் இவர். 5 வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஆனா படத்தினுடைய மொத்த கிரெடிட்டையுமே கதை திரைக்கதையை எழுதினவருக்கு கொடுத்திருக்காரு. இந்த படத்தின் கதை திரைக்கதையை எழுதினது வேற யாரும் இல்ல, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான பாகுல் ரமேஷ் அப்படின்றவர் தான். இப்படி ஒரு கதையை ரொம்ப சிம்பிளான ஒரு சட்டகத்துக்குள்ளலாம் அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றத போல ஒரு துன்பியல் சம்பவத்தை பின்னணியா வச்சு பல விஷயங்களை பேசி ஒரு வித்தியாசமான த்ரில்லர் அனுபவத்தை எழுத்துல கொடுத்திருக்காரு இந்த திரைப்படத்தின் மூலமா. சரி, ஓகே, படமா இந்த கிஷ்கிந்தா காண்டம் எப்படி இருக்கு, படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற தந்தை அப்பு பில்லாவான விஜயராகவனும் அவருடைய மகனான வனத்துறை அலுவலரான அஜய் சந்திரனான ஆசிஃப் அலியும் மட்டுமே வசிக்கக்கூடிய காட்டின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்கு புதிதாக வர்ற ஒரு பெண் தான் அபர்ணாவான அபர்ணா பாலமுரளி. அவங்க வேற யாரும் இல்ல, அஜய் சந்திரன் மனம் முடித்து அழைத்து அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்த ஒரு பெண். ஏற்கனவே மனமாகி மனைவியையும் மகனையும் இழந்தவன் தான் இந்த அஜய் சந்திரன். சோ அபர்ணா பாலமுரளியை மறுமணம் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு கூட்டு வராரு. அபர்ணா வீட்டுக்கு வந்த முதல் நாளே அந்த மாமனார் இருக்காரு இல்லையா, அதாவது அஜய் சந்திரனுடைய அப்பா அப்பு பில்லா, அவருடைய துப்பாக்கி காணாம போகுது. காவல்துறையில சரண்டர் பண்ண சொல்லி இருந்த போதுதான் அது காணாமல் போன விவரமே தெரிய வருது. இந்த அஜய் சந்திரனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு மனைவியும் மகனும் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மகன் தான் சச்சு. அந்த பையன் காணாமல் போன வழக்கின் விசாரணையும் போய்கிட்டு இருக்கிற நிலையில தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில இருந்து ஒரு எலும்பு கூட்ட காவல்துறையினர் கண்டெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்பு பில்லாவினுடைய நடவடிக்கையில ஏதோ வித்தியாசம் இருக்கிறத உணர்றா அபர்ணா. காணாமல் போன துப்பாக்கிக்கும் சச்சுவுக்கும் ஏதோ ஒரு வகையில அப்பு பில்லா காரணமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா. எப்போதுமே மறதியுடனும் கோபத்துடனும் வளைய வந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டரான அப்பு பில்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. அந்த விஷயம் தெரிஞ்சதும் பயங்கரமா கோபமும் படுறா. தந்தை மீது சந்தேகப்படுறத விரும்பாத மகன் அஜய் சந்திரனும் ஒரு கட்டத்துல தான் மறைச்சு வச்ச சில விஷயங்களை அபர்ணாவுக்கு எடுத்து சொல்றான். ஜில்லிட வைக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும் போன்ற விஷயங்களுக்கு விடை சொல்கிற திரைப்படம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். வால்மீகி எழுதிய ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துக்கு அடுத்து குரங்குகளை மையமா வச்சு எழுதப்பட்ட 4வது காண்டம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்திலயுமே கூட காட்டுல வசிக்கக்கூடிய குரங்குகளால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை கதையின் போக்குல எடுத்தாளப்பட்டிருக்கு. குரங்குக்கும் கதைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அதிர்ச்சிகரமான இடைவெளி வருது. ஒரு சரியான இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம் படத்துல. அது மெதுவாக அதே சமயத்துல ப்ராக்ரெசிவாக செல்லும் கதையின் போக்கு அந்த இடத்துல தான் நம்மளை எழுந்து அப்படி உட்கார வைக்குது. பிறகு மெல்ல ஆசுவாசப்படுத்தி வேறொரு தளத்துல கதை பயணிக்குது. கண்கள், காதுகள், வாய் அப்படின்னு சொல்லிட்டு மூணையுமே தனித்தனியா மூடிய மாதிரியான அந்த குரங்கு பொம்மையை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பொம்மைகளை போல கண்கள், காதுகள், வாய் என மூடிக்கொண்டிருக்கும் மனிதர்களாக 3 பிரதான பாத்திரங்கள் வருவதை நம்மால அந்த படத்துல உணர முடியும். ஒரு உண்மையை மையமா வச்சு சுடலக்கூடிய 3 கதாபாத்திரங்களும் அதன் மன ஓட்டமும் பார்வையாளனுக்கு கடத்தப்பட்டிருப்பது ஒரு தேர்ந்த திரைமொழிக்கு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய அபர்ணா பாலமுரளியோட இடத்துல இருந்தா அந்த மொத்த படத்தையுமே நம்மளுமே அணுக ஆரம்பிக்கிறோம். அவங்களோட கேரக்டர் வழியா தான் படத்தை அப்படியே நம்மள டிராவல் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. படம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நொடியிலையுமே கூட நம்ம அப்படியே உண்மையை நோக்கி நகர்ந்து ஒவ்வொரு காட்சி வழியா போய்கிட்டே இருக்கும். ஏன் இந்த பெரியவர் இப்படி இருக்காரு, இவருக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கே, ஒருவேளை இவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவுடைய கேரக்டருக்கு தோன்ற அத்தனை கேள்விகளும் நமக்குள்ளேயும் தோன்றதுதான் இந்த திரைக்கதை நேர்த்திக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நமக்குள்ள எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே கிளைமேக்ஸ்ல விடை கிடைச்சிருது. படம் முடியும் போது ஒரு புதுவிதமான திரை அனுபவத்தை பார்வையாளனுக்கு அந்த திரைக்கதை நேர்த்தி கொடுத்துருது. அடிக்கடி காட்டுக்குள்ள விஜயராகவன் தீயிட்டு டாக்குமெண்ட்களை அழிக்கிற மாதிரியான அந்த காட்சி ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் பயங்கர நுணுக்கமா எழுதப்பட்ட காட்சிகள். அதே போல கானகத்தை காட்சிப்படுத்திய விதமும் ஒவ்வொரு பாத்திரங்களின் அமைதியான தன்மையும் பாசாங்கில்லாத ஒரு இயல்பான சஸ்பென்ஸ் உணர்வினை உங்களுக்கு போற போக்குல அப்படி ரொம்ப ஈஸியா கொடுத்துருது. பிரதான பாத்திரங்களை தவிர மேஜர் ரவி, நெடுகல் ரவி, ஜெகதி என பலரும் தங்களுடைய இயல்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆகவும் இருக்கு. டெக்னிக்கலா சூரஜின் எடிட்டிங், பாகுல் சுரேஷின் ஒளிப்பதிவு, இது ரெண்டுமே உலக தரத்துல இருக்கு. படத்தின் கலர் பேலட்டை படம் முழுமைக்கும் பயன்படுத்திய விதம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் உணர்வாக பேலட்டை பயன்படுத்திய விதத்துல ஹாலிவுட்ல 2013 ரிலீஸ் ஆன பிரைசனர்ஸ் படத்தை இது நினைவுபடுத்தினாலுமே கூட கிஷ்கிந்தா காண்டத்தின் கதையும் திரைக்கதையும் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. 2 படத்திலயுமே குழந்தை காணா போறது அப்படின்ற ஒரு ஒன்லைன் தான் பொதுவா இருந்தாலுமே கூட 2 படத்திலயுமே குழந்தைகளுக்கு நேரக்கூடிய அந்த விஷயங்கள் முற்றிலும் வேறையா இருக்கு. சொல்ல போனா அந்த படத்தை விட இது ரொம்பவே நேர்த்தியான படைப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்படிப்பட்ட படத்துக்கு தற்போதைய கவன ஈர்ப்பு இசையமைப்பாளரான சுஷின் ஷாம் இசையமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு படத்துடைய துவக்கத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது
போதே கதைக்குள்ள போக போக இசையமைப்பாளர் முஜீப் மஜீத்தின் பின்னணி இசை படத்தினுடைய ஆன்மாவாகவே செயல்பட்டு மொத்த படத்தையும் அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லணும். மாண்டேஜ் காட்சிகள், பாடல்கள் அப்படின்னு எதுவுமே இல்லாத மெதுவாக நகரும் இந்த படத்தின் விறுவிறுப்புக்கு உழைத்திருக்காரு படத்தினுடைய இசையமைப்பாளரான முஜீப் மஜீத். கழுத்தொடி வைக்கக்கூடிய ட்விஸ்டுக்காகவே வலிந்து எழுதப்பட்ட அதிரடி திருப்ப காட்சிகள் படத்துல எதுவுமே இல்லைன்றதுதான் படத்தினுடைய பலமும் பலவீனமும். மிக ஸ்லோவான கதை சொல்லல் பாணியை கொண்டிருக்கிறதுனால ஸ்லோ பர்ன் படமாக சிலருக்கு இந்த படம் கண்டிப்பா போர் அடிக்க கூடும். ஆனா கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல ஓபன் பண்ணக்கூடிய அந்த ட்விஸ்ட், அட இதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஸ்லோவா எடுத்துட்டு போனாங்களா, செம ட்விஸ்டா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணும். ஆனா திருஷ்யம் படங்களை விட உண்மைக்கு நெருக்கமாகவும் தேர்ந்த திரைமொழியிலும் படமாக்கப்பட்டுள்ள இந்த கிஷ்கிந்தா காண்டம் நிச்சயமா உங்கள பலருக்கும் பிடிக்கும். மொத்தத்துல இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஒரு சினிமாவா, ஒரு த்ரில்லர் திரைப்படமா நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஆரம்பத்துல ஸ்லோவா போனாலும் கூட கிளைமேக்ஸ்ல சம படம்ல அப்படின்னு உங்களை சொல்ல வச்சுதான் வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.